ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பாவக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணி போறோம். இந்த பாவக்காய் பொரியல்லே இனிப்பு, புளிப்பு, கசப்பு கொஞ்சமா இருக்கும். பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த பொரியல் யாருக்கு பிடிக்காது இருக்கு? அவங்களுக்கு இந்த மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி கொடுங்க. சூப்பரா இருக்குன்னா சொல்லி சாப்பிடுவாங்க. வாங்க ஈஸியான மெத்தட்ல பார்ப்போம். பாருங்க, இது 1/2 கிலோ பாவக்காய் இருக்கு. முதல்ல தலை கொஞ்சமா லைட்டா கட் பண்ணிட்டு, சென்டர்ல இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணா அந்த டேஸ்ட் சரியா வருது இல்லைங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன பீசஸ் பண்ணி தான் பொரியல் ரெடி பண்ணி போகிறோம். உங்களுக்கு பிடிச்சனா ரவுண்டர் ஷேப்ல கூட நீங்கள் கட் பண்ணலாம். சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் சாப்பிட்றதுக்கு மசாலா எல்லாமே நல்லா கலந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க சீக்கிரமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அல்டிமேட்டாக டேஸ்ட் இருக்கும். மீடியம் சூடாயிட்டு பிறகு கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப்டு பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நுரை இந்த மாதிரி நெய் நல்லெண்ணெயில் எப்போவுமே இந்த மாதிரி நுரை வரும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இருங்க கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. லைட்டாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வந்தால் நம்ம வெங்காயம் கலர். இந்த டைம் ஒரே ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு உடனே நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு 4 பெரிய தக்காளி இந்த மாதிரி சாப்டு பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இது சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி போட்டிருக்கோம், அதுக்காக உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பாவக்காய்க்கு 4-5 தக்காளி சரியாக இருக்கும். நம்ம தக்காளி கட் பண்ணி கூட போடலாம், பட் சாப்டு பண்ணி போட்டால் அந்த புளிப்பு பொரியலில் நல்லா இருக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே குக் பண்ணிட்டேன். இப்போது இந்த டைம் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாம் பாவக்காய் பீஸு போட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் பண்ணி தான் நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள். எல்லா மசாலா கலந்து அந்த டேஸ்ட்டு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் 1/2 ஸ்பூன். இப்போது 2வது டைம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கசப்னஸ் கொஞ்சம் கம்மியாகணும், அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு பிடிக்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கசப்புனஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்காக அதே எண்ணெயில் நல்லா குக் ஆகட்டும். லிட் க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அதே எண்ணெயில் குக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், பாவக்காய் பொரியல் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் யார் யார் பாவக்காய் சாப்பிடாது இருப்பீங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி மெத்தட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஃபுல் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது கொரியண்டர் மல்லித்தூள் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதி குக் ஆகிட்டு இருக்குது. இப்போது மசாலா சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். கலர் பாருங்கள், இதில் தக்காளி புளிப்பு மட்டும் இருக்குது. இந்த டைம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா புளிப்பு போட்டோன்னா கசப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்காக நம்ம இன்னைக்கு புளிப்பு தண்ணி, பாருங்கள் புளி தண்ணி இது சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு சைஸ் புளி நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கம்மி ஜாஸ்தி இருந்தால் இந்த டைம் செக் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி மட்டும் நம்ம சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தனா கசப்பு எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், நம்ம பாவக்காய் பொரியல் டேஸ்டியாக ரெடியாக இருக்குது. கலந்து விட்டுட்டு தண்ணி இருக்கா இல்லையா பார்த்து நல்லா கலந்துக்கலாம். சூப்பராக கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த டைம் சும்மா 2 சின்ன பீசஸ் தேங்காய் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வெல்லம். நம்ம இனிப்பு சேர்த்தனா கசப்புனஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும். 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் மல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாவக்காய் பொரியல்
டேஸ்டியாக இனிப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாமே சேர்த்து ஹெல்த்தியாக பொரியல் ரெடி ஆயிரும். பாருங்க எப்படி சூப்பராக கலர் வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது தாராளமாக டேஸ்டியாக பொரியல் சர்வ் பண்ணலாம். யார் சாப்பிடாத இருப்பீங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு இன்னும் கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஜுஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.